ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் எப்படி தமிழ் எக்ஸாம் பண்ணீங்க? நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th இங்கிலீஷில் 1 மார்க்ஸில் எப்படி 14க்கு 14 வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 வந்து சினனம்ஸ், அப்புறம் அடுத்த 3 வந்து ஆண்டனம்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு கிராமர் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? 14க்கு 14 வாங்குறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு நிறைய கொஷின் பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 14 கொஷின் பேப்பர் கிட்ட எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாமே போர்ட் கொஷின் பேப்பர்ஸ் தான். அப்புறம் இந்த வருஷம் நீங்கள் எழுதின ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த இது ரிப்பீட்டடாக தான் வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்துடலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வி ஹேவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீட் டு பி ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் அஹெட். ஸோ இந்த ஆன்டிசிபேட் அப்படின்னா 4C. இப்போ இந்த கொஷினில் சினனம்ஸ் வந்து இது வந்து புக் பேக்லேயே உங்களுக்கு இருக்கும். ஒரு லெசனுக்கு பின்னாடி ஒரு ப்ரோஸ் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ சப்போஸ் நான் அதெல்லாம் படிக்கலை அப்படின்னா சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. ஒரு கொஷினுக்கான ஆன்சர் அதிலே தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீட் டு பி ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் அஹெட். ஆன்டிசிபேட் 4C அப்படின்னா என்னது? முன்னாடி என்ன நடக்க போகுது? வாட் குட் பி தேர் அஹெட், முன்னாடி என்ன நடக்க போகுது? அப்போ 4C தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தே கேன் கண்ட்ரோல் அ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வித் ஐ கேஸ். கேஸ்ன்னு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாருங்கிறது ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது த லேடி சீம்ஸ் ஹிஸ்டரிக்கல். த லேடி சீம்ஸ் ஹிஸ்டரிக்கல். அப்போ ஹிஸ்டரிக்கல்னா எமோஷனல். ஓகேங்களா? அடுத்தது த சன் வாஸ் நவ் அசெண்டிங். ஆண்டனம்ஸ்னா வந்து சில டைம் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. சினனம்ஸ் அப்படியே மீனிங் எடுத்து எழுதிருவீங்க. கிடையாது. ஆண்டனம்ஸ் வந்து ஆப்போசிட்ஸ். ஓகேங்களா? அப்போ த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை. இப்போ அசெண்டிங் த ஸ்கைனா டிசெண்டிங் தான் அதுக்கான ஆப்போசிட். அடுத்தது சைல்ட் ஆஃப் அஃப்ளூவன்ட் பேரண்ட்ஸ். ஸோ அஃப்ளூவன்ட் பேரண்ட்ஸ்னா என்னது? ரிச்னு அர்த்தம். அஃப்ளூவன்ட்னா அப்போ ரிச்சுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? புவர். கரெக்டுங்களா? அடுத்தது த ஹோல் ஸ்கூல் சீம் சோ ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்சுன்னு என்னது? வினோதமா இருக்கிறது. இப்போ யூஷுவல் தான் இதுக்கு ஆன்சர் வரும். வியர்டுமே அதே தான், நியூவா இருக்கிறதும் அதே தான், ஆடா இருக்கிறதும் எல்லாமே ஒரே மீனிங் தான். யூஷுவல் தான் இதுக்கான ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்கிமோ. இப்போ எஸ்கிமோக்கு என்ன வரும்? எஸ்கிமோஸ். MOS தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்தது 8th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னு என்னது? வேர்டுக்கு அப்புறம் எழுதுறது. அதாவது கொடுத்துருக்க வேர்டில் அடுத்தது எழுதுறது, அடுத்தது ஜாயின் பண்ணி எழுதுறது. அப்போ இதில் என்ன வரும்? சைல்டு மென்ட் வருமா? வராது. சைல்டு யூஆர் வருமா? வராது. சைல்டியன் எதாவது வருமா? உங்களுக்கு வராது. அப்போ சைல்டுஹுட். ஓகேங்களா? அடுத்தது அப்ரிவேஷன்ஸ். AAC ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்ல என்னன்னா நம்ம வந்து இந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம்ல PDF, அதை வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணாமல் அப்லோட் பண்ணியிருக்கேன் PDF. அதை வந்து நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆன்சர்ஸோட இருக்க PDF உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு உங்களுக்கு கரெக்டா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்க எங்க தப்பா இருக்கீங்களோ அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் வித் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கிவன் பிலோ. ஐ நெவர் டேஷ் இன் த ஜிம். ஸோ இதுக்கு என்ன வரும்? ஐ நெவர் ஒர்க் ஆஃப்டர் வருமா? வராது. ஒர்க் அவுட். ஜிம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒர்க் அவுட் தானே பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து ஒர்க் அவுட். ஓகேவா? அடுத்தது சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் த வேர்ட். காம்பவுண்ட் வேர்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. வாட்ச் ஹால் வராது, வாட்ச் ஹவுஸ் வராது, வாட்ச் கிளாக்கும் வராது, வாட்ச் மேன் தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது fill in the blanks with more appropriate prepositions. Prepositions என்னது? இன், ஆன், அண்டர், beneath, behind, into, onto, இது எல்லாமே தான் prepositions. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல the young seagull was alone off the ledge வருமா? வராது. on his ledge தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? அடுத்தது டென்சஸ் போடணும். சிவா டேஷ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க. சிவா டேஷ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. அட்டெண்டட்னா பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். வில் அட்டெண்டட்னா என்னது? ஃபியூச்சர் டென்ஸ் வரும். வில் பி அட்டெண்டிங்னா வந்து அதுவுமே ஃபியூச்சர் டென்ஸ் தான். அப்போ அட்டென்ஸ். சிவா வந்து இன்னும் அட்டென்ட் பண்ணிட்டே தான் இருக்கா மியூசிக் கிளாஸஸ். அப்போ அட்டென்ஸ் தான் இதுக்கான ஆன்சர் வரும். ஓகேங்களா? அடுத்தது லிங்கர்ஸ். லிங்கர்ஸ் ஆர் கனெக்டர்ஸ் சொல்லுவாங்க இதை. இப்போ கால் மீ டேஷ் யூ நீட் மணி. ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண எனக்கு கால் பண்ணு, மணி வேணும்னா அப்படின்னு கேட்குறேன். அப்போ கால் மீ இன் கேஸ். தோவும் வராது, பட்டும் வராது, அண்டும் வராது. கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பேப்பர் போலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொடுத்துருக்காங்க? அதேதான். ஃபர்ஸ்ட் 3 வந்து ஆண்டனம்ஸ், சாரி சினனம்ஸ், அடுத்த 3 வந்து ஆண்டனம்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே
ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கிராமர் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்து கிராமர் கொஸ்டின்ஸ், அதாவது நீங்க 5 2 மார்க்ஸ்ல எப்படி எழுத 3 2 மார்க்ஸ் எப்படி எழுதலாம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னா என்னது, டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, அப்புறம் ரீஅரேஞ்ச் எப்படி கேட்கறது, இது வரைக்கும் கேட்ட போர்ட் கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா வர்றது. ஸோ இது எல்லாமே பத்தி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோவும் நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் போட்டுறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லுவேன். அப்போ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லினா நேச்சுரலி, இது வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருக்கிறது. பிளென்டிவ்லினா வந்து சேட்லி த யங் பேர்ட் கெப்ட் காலிங் ஹர் மதர் பிளென்டிவ்லி. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நோ ஒன் விசிட்ஸ் மீ ஹி செட் இன் அன் அன்பர்ப்டு மேனர். அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, அன்டிஸ்டர்ப்டு மேனர். ஓகேங்களா? அடுத்தது ஆண்டனம்ஸ், ஸ்கிராப்பிங் இஸ் பீக் நவ் அண்ட் அகைன் வெட். வெட்னா வந்துட்டு ஷார்பன் உங்களுக்கு நினைக்கிறேன். அப்போ பிளண்ட் தான் இதுக்கான ஆன்சர். அப்புறம் நத்திங் ஹீ செட் கிரஃபி பட் ஹி வாஸ் இன் அ கலர் லைட் கிரீன். கிரஃபினா வந்து சேட்லி தான் ஆக்சுவலி ஆன்சர். அப்போ ஹாப்பிலி தான் வந்து அதுக்கான இது. ஓகேங்களா? அடுத்தது த டிசேபிள் ஃபேஸ் சேலஞ்சஸ் ஆஃப் அக்சஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் இன்க்ளூஷன். ஸோ இங்க இருக்கு இன்க்ளூஷனுக்கு ஆப்போசிட் என்னது, எக்ஸ்க்ளூஷன். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம் ரேடியஸ் என்ன வரும், ரேடி ஐ. ஓகேவா? 8th கொஸ்டின் போலாங்களா? இப்போ 8th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதேதான். இங்க வந்து மேல நம்ம என்ன பார்த்தோம், சஃபிக்ஸ் பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல. இங்க நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ நியூட்ரிஷன், நியூட்ரிஷனுக்கு ஃபால் நியூட்ரிஷன் ஏதாவது வருமா, கிடையாது. ஃபெல் நியூட்ரிஷன் கிடையாது. கால் நியூட்ரிஷன் ஏதாவது வருமா, வராதுல்ல. இப்போ மால் நியூட்ரிஷன். ஓகேங்களா? ஹெச்டிஎம்ஐ அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க 9th கொஸ்டின்ல. என்ன கொடுத்துருக்காங்க, ஹை டெஃபினிஷன் மல்டிபீடியா இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரைசல் வெப், பிரியா ஃபெல்ட் ஹாப்பி டு டேஷ் த நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. பிரியா ஃபெல்ட் ஹாப்பி கெட் அலாங் வித் த நெய்பர்ஸ். அப்போ நெய்பர்ஸ் கூட சேர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் த வேர்ட் டிராஃபிக் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட். டிராஃபிக் பஸ் வராது, டிராஃபிக் கார் வராது, டிராஃபிக் போஸ்ட் ஜாம், டிராஃபிக் ஜாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் தான். ஸோ ட்ரை டு ஸ்கோர் 14 out of 14. ஓகேங்களா? அடுத்தது fill in the blanks with the most appropriate prepositions. prepositions நான் சொன்னேன்ல, I reached M. Hammel's garden all out dash breathe. all out of breathe ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து I had such a shock when the dying man bolted the door and dash it. locked it. had locked வராது, have locked வராது, locked it தான் வரும் ஆன்சர். கொஸ்டின் பாத்தீங்கன்னா, we are on our way to Kolkata dash சென்னை. ஸோ இங்க ஆப்ஷன் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. ஃப்ரம் சென்னை, கொல்கட்டா ஃப்ரம் சென்னைன்னு வரும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போகலாம். இந்த 2 கொஸ்டின் பேப்பர்ல உங்களால எதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத லைனா அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸ். சினோனிம்ஸ்ல த யங் பேர்ட் கெப்ட் காலிங் ஹர் மதர் பிளானிட்டிவ்லி. இது வந்து நம்ம போன கொஸ்டின் பேப்பர்ல ஆண்டனிம்ஸ்ல பார்த்தோம். கரெக்டா? நான் அப்பவே சொன்னேன்னா பிளானிட்டிவ்லிக்கு ஆன்சர் என்னன்னா சேட்லி தான் வரும். ஓகே. அடுத்தது மிஸ்டர் சானியால் ஸ்டுட் அப் வித் த ஐஸ் டிலேட்டட் and began to recite a poem by Tagore. Dilatedனா வந்து widened answer. ஓகேங்களா? அடுத்தது the doors and drawers were yanked open. இப்போ yanked என்ன வரும், pulled. அடுத்தது ஸோ இதுல இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சினோனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்டனிம்ஸ் கேட்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. அடுத்து I forgot all about Mr. Hammel's ruler and how cranky. crankyனா வந்து strange. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் த டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். கமோஷன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ். வி விட்னஸ் த பிரைட் லைட்ஸ் ஃப்ரம் த சீ. பிரைட்னா வந்து இந்த இடத்துல நைட்னு வருது. ஓகேங்களா? அடுத்தது 7th ஒன் பார்க்கலாம். ஃபார்முலாக்கு என்ன வரும், ஃபார்முலே. ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஃபார்முலே. ஒன்னா அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரம் டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னு என்ன சொன்னேன், வேர்டுக்கு அப்புறம் போடுறது. கரெக்டா? அப்போ ஃபெயிலியர், யூஆர்இ, ஃபெயிலியர் தான் ஆன்சர் வரும். அடுத்து சிடி காம்பேக்ட் டிஸ்க். ஓகேங்களா? இந்த 10th ஒன் பார்க்கலாம். த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த மெய்ட் டு டேஷ் த சைல்ட் கேர்ஃபுல்லி. டேக் ஆஃப் வராது, ஷட் டவுன் வராது, வார்ம் அப் வராது. அப்ப என்ன வரும், லுக் ஆஃப்டர் த சைல்ட் கேர்ஃபுல்லி. ஓகேங்களா? அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம் பண்றது. எதுக்கு, சன்னுங்கிற வேர்டுக்கு காம்பவுண்ட் வேர்ட் ஆட் பண்றது.
சன் ஹோல் வருமா? வராது. சன் கிளாஸஸ் தான் இதுக்கான ஆன்சர் வரும். அப்புறம் கீப் த டேபிள் ஆன் த சாரி கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள். ஆன் தான் இதுக்கான ப்ரிப்போசிஷன். அடுத்தது டென்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். மை பேரண்ட்ஸ் டேஷ் ரிட்டன் ஃப்ரம் நியூயார்க் நெக்ஸ்ட் மந்த். ஸோ மை பேரண்ட்ஸ் ரிட்டன் ஃப்ரம் நியூயார்க் நெக்ஸ்ட் மந்த். அப்போ இதுக்கு என்ன வரும்? வில் ரிட்டன் வராது, ஆர் ரிட்டர்னிங். ஓகேங்களா? அடுத்தது 14th ஒன். டேஷ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ் அன்லெஸ் யூ ஒர்க். அதாவது நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாத வரைக்கும் உன்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பேப்பர் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா கேக்கிள் வந்து ஷார்ப் நாய்ஸ். அடுத்து அஃப்ளூவன்ட்ல என்ன சொன்னேன்? ரிச். அப்ப இங்க ரிச்சுக்கு சிமிலரா எங்க இருக்கு? வெல்தி. ஓகேங்களா? அடுத்தது ஐ சா ஃப்ரெயில் மேன். ஃப்ரெயில்னா வந்து வீக். இப்போ வீக் தான் ஆன்சர் இதுல. நெக்ஸ்ட் ஆன்டனம்ஸ் பார்க்கலாம். நத்திங் ஹேவன் செட் கிரஃப்லி. ஸோ கிரஃப்லினா வந்து நம்ம அங்க ஆங்கிலி பார்த்தோம் ஒரு இதுல சினோனிம்ஸ்ல. இந்த இடத்துல ஹாப்பிலி தான் வரும். அடுத்தது த ப்ராஜெக்ட் வாஸ் அண்டர்டேக்கன் இன் கான்சனன்ஸ் இங்க இதுக்கான ஆன்டனிம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கான்சனன்ஸ் தான் அக்ரிமெண்ட், இங்க வந்து டிஸ்அக்ரிமெண்ட் தான் வரும். நெக்ஸ்ட் இன்க்ளூஷன் என்ன சொன்னா இது ரிப்பீட்டட் ஆகும் பாருங்க, இன்க்ளூஷன்ங்கிற வேர்டு. அப்போ எக்ஸ்க்ளூஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது சூஸ் அ கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பாக்ஸ். இது உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாக்ஸஸ், இஎஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின் போகலாம். ஸோ 8th கொஸ்டின் வந்து சைல்டு. இதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகுது பாருங்க, சைல்டுஹுட். ஐஐடி இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல கேட்டிருப்போம், நிறைய இதுல கேட்டிருப்போம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஏர் ஹோஸ்டஸ் இன்ஸ்ட்ரக்டட் பேசஞ்சர்ஸ் டு வேர் த சீட் பெல்ட் டியூரிங் த டேக் ஆஃப். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப். அடுத்தது காம்பவுண்ட் பிளே லைட். அடுத்து 12th ஒன் பார்த்தீங்கன்னா he didn't turn up dash his busy schedule in spite of வராது, due to ஒரு ரீசனால தான் அவர் வந்து பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்போ டியூ டு. அடுத்து idioms. இங்க வந்து idioms கேட்டிருக்காங்க. once in a blue moon, so rarely. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, once in a blue moon rarely, happens rarely. I forgot dash I had to meet the principal. I forgot that. நான் ஒரு இது மறந்துட்டேன், என்னன்னா ஐ ஹேட் டு மீட் த பிரின்சிபல். அப்போ தட். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். நவிகா சாகர் பரிக்கிரமா வாஸ் அ ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் இன் த கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் என்ன சொன்னோம்? அங்க நம்ம போன கொஸ்டின் பேப்பர்ல தான் பார்த்தோம், டிஸ்அக்ரிமெண்ட் வந்துச்சு ஆண்டனம்ஸ்ல. இங்க என்ன வருது? அக்ரிமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது ஆதித்யா அண்ட் த நரேட்டர் ரீச்ட் அ பாயிண்ட் வேர் த ரோட் வாஸ் பைஃபியூரிகேட்டட். ஸோ பைஃபியூரிகேட்டட்னா டிவைடட் இன்டு டூ. மோஸ்டா உங்களுக்கு சினோனிம்ஸ் சார் கஷ்டமா இருக்கு அப்படின்னா மோஸ்டா சினோனிம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல இருந்து தான் கேட்பாங்க. எதுல இருந்துன்னா புக் பேக்ல இருக்க கிளாசரிஸ்ல இருக்க மீனிங்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃப்ரைல் மேன் வித் பால்ட் ஹெட் சிட்டிங். ஸோ ஃபெயில்னா வந்து லீன். ஆன்டனிம்ஸ் பார்க்கலாங்களா? சீகல்ஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ். ஸோ ப்ரீனிங்னா வந்து கிளீனிங் தான் ஆன்சர், கிளீனிங்கிறது தான் மீனிங். ஸோ இந்த இடத்துல டர்ட்டிங் தான் அதுக்கான ஆன்சர், ஆப்போசிட் வேர்ட். அஃப்ளூவன்ட்ல முன்னாடியே சொன்னேன், இதுவும் ரிப்பீட் ஆகுது பாருங்க. அஃப்ளூவன்ட்ல வந்து என்ன சொன்னோம்? வெல்தி இல்லைன்னா ரிச்ங்கிற ஆன்சர். அதுக்கான ஆப்போசிட் வேர்டு வந்து புவர். ஃப்ரஸ்ட்ரேட்டிங்னா இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு அன்னாயிங் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ப்ளீசிங். ஓகேங்களா? அடுத்து 7th ஒன் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லாரி. லாரிக்கு என்ன வரும்? லாரிஸ். ஒய் வந்துச்சுன்னா ஐஇஎஸ் எழுதணும். இப்போ 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் தான் வரும், அங்கே ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் நேச்சுரல் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து என்எஸ்இ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து இந்த இயர்ல உங்களுக்கு கேட்ட ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் போடுறது. த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த மெய்ட் டு லுக் ஆஃப்டர். இதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது பாருங்க, லுக் ஆஃப்டர் த சைல்ட் கேர்ஃபுல்லி. உங்க இங்கிலீஷ் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இருந்து தான் மோஸ்டா கேட்பாங்க. இது எல்லாமே புக் பேக்ல இருக்க எக்ஸசைசஸ் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் காம்பவுண்ட் வேர்ட் ஃபேர் வெல். ஓகேங்களா? ஃபேர் வெல் நம்ம சொல்றோம்ல, ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபேர் வெல்லைக்கு போறோம் அந்த மாதிரி. அடுத்தது 12th ஒன் டேஷ் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபிஸ். டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப், அதாவது நாங்கள் நேவிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது
ஸோ நம்ம ஹாபிஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. 13. இஃப் ஐ வேர் அ மில்லினியர் ஐ டேஷ் த நீடி. நான் ஒரு பணக்காரனா இருந்தா என்ன ஐ டேஷ் த நீடின்னு கேட்டிருக்காங்க. ஐ வுட் ஹெல்ப். நான் ஒரு பணக்காரனா இருந்தா நான் வந்து நீடிக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. வுட் ஹேவும் வராது, வில் ஹெல்ப் வராது, கேன் ஹெல்ப் வராது. வுட் ஹெல்ப் த ஆன்சர். ஓகேங்களா? 14th கொஸ்டின். Fill in the blank with appropriate linkers. Limit your fast food, otherwise it would be your last food. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் தான். The whole the whole family was laughing at him, covered eyes. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா, எப்படி சொல்றதுன்னா வந்து கோலத்தனம், லேக் ஆஃப் பிரேவரி. பிரேவரினா வந்து தைரியமா இருக்கிறது, கரேஜ் எல்லாமே அதே தான். ஸோ லேக் ஆஃப் பிரேவரி தான் இதுக்கான ஆன்சர். ஆட்டிக், ஆட்டிக்னா வந்து லாஃப்ட். சோக்குடு சொல்றோம்ல, சோக் ஆயிருச்சு, பிளாக்டு தான் ஆன்சர் இதுக்கான. 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆண்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. பேலி அப்படின்னா வந்து டல்லா இருக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரைட். கேஸ்னா வந்து ஸ்டார். ஓகேங்களா? இங்க தப்பா ஆப்ஷன் மாற்றி பண்ணியிருக்காங்க, ஸ்டார். சாரி, கேஸ்னா வந்து மீனிங் தான் அதுக்கான ஸ்டார். அப்போ இதுக்கு வந்து பிளிங்க் தான் ஆப்ஷன். அடுத்து 6th ஒன் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி when school began their lessons were repeated in unison. இதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்கார்ட். லாரிஸ் முன்னாடி பார்த்தோமா, லாரிக்கு லாரிஸ், நேச்சுரலுக்கு சூப்பர் நேச்சுரல், இதுவுமே ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். 10th ஒன், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? டூயிங் டேஷ் எவ்ரிடே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்த்தி. ஸோ டூயிங் வார்ம் அப், டூயிங் வார்ம் அப். ஓகேங்களா? வார்ம் அவுட் வராது, வார்ம் அப். டிராஃபிக்கு ஜாம், இதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பீட்டர் க்ளோஸ்ட் த ஹோல் வித் இஸ் ஃபிங்கர். ஆன் வராது, இன் வராது, இன்டு வராது, எதுவுமே வராது. வித் இஸ் ஃபிங்கர், அவனோட கை வச்சு பண்ணா, அவனோட விரல் வச்சு பண்ணா. 13th ஒன், த மெடல் டேஷ் இன் த attic. The medal had been hidden in the attic for 29 long years. 14th question, choose the most appropriate linker. Dash, he was honest, he was punished. Though என்னதான் அவன் நேர்மையா இருந்தாலும் அவன் வந்து பனிஷ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சார் நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் புரியாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இதுவுமே உங்களுக்கு ரிவிஷன் தான். இது எல்லாமே 3rd ரிவிஷனில் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தெர் வாசன்ட் எனி கிரேட் பஸ்டில் இன் த பிளேஸ். பஸ்டில் வந்து கமோஷன், கமோஷன் நம்ம சொல்லுவோம் அக்ரிமெண்ட். ஷ்ரில்னா வந்து நாய்ஸ். ட்ராங்கினா ஸ்ட்ரேஞ்ச் சொன்னோமா. அடுத்தது ரஸ்டிக், ரஸ்டிக்னா வந்து பழசு. ரஸ்ட்னா என்னது? பழைய பொருள் தானே துரு பிடிக்கும். அப்ப ரஸ்டிக்னா வந்து பழசுன்னு அர்த்தம். ஏன்ஷியன்ட் வருமா, ஓல்டு வருமா, சிம்பிள் வருமா, மாடர்ன். இக்னோரண்ட் அப்படின்னா வென் இன்ஃபார்ம்ட். ஓகே. ஆக்டிவ்னா இன்ஆக்டிவ். சம்டைம்ஸ் ஆக்டிவ்னா அதுக்கு பாசிவ் ஆன்சர் வரும். இப்போ அடுத்தது ப்ளூரல், டிஆர். டிஆருக்கு டிஆர் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது ஆர்கானிசம்க்கு என்ன வரும்? மைக்ரோ ஆர்கானிசம் தான் ப்ரிஃபிக்ஸ் வரும். நல்லா வச்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ்னா வேர்டுக்கு முன்னாடி வர்றது, சஃபிக்ஸ்னா வேர்டுக்கு அப்புறம் வருது. அடுத்து WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது நீங்க சோசியல்ல படிச்சிருப்பீங்க. 10th ஒன், வெங்கன் ஃபெல்ட் ஹாப்பி டு டேஷ் நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம அங்க வந்து வேற பார்த்தோம், கலிஃபோர்னியான்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோமா முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ல. அதே ஆன்சர் தான், கொஸ்டின்ஸ் மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. கெட் அலாங் வித், எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒரே தான், கொஸ்டினுமே ஒரே தான், கொஸ்டின் கேட்டிருக்க விதம் மட்டும் வேற. அடுத்தது கேசிங், கேசிங் ஸ்டார், காம்பவுண்ட் வேர்ட். முகிலன் இஸ் கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட் டேஷ் ஹிஸ் ஆக்ஸ். வித் ஹிஸ் ஆக்ஸ், காட்டுக்கு அவனோட கோடாலியோட போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ டேஷ் ஹார்ட் யூ வுட் ஹாவ் ஒன் த ரிலே மேட்ச். இஃப் யூ ஹேட் ஒர்க் ஹார்ட் யூ வுட் ஹாவ் ஒன் த ரிலே மேட்ச். ஸோ இந்த இடத்துல சார் எப்படி சார் இஃப் யூ ஒர்க் ஹார்டும் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதுக்கு அவன் வந்து ஏற்கனவே அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு, ரிலேல முடிஞ்சிருச்சு, தோத்துட்டான். அப்போ சொல்றான், நீ நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீனா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீனா, அப்போ இஃப் யூ ஹேட் பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது லிங்கர்ஸ். 14th கொஸ்டின், ஆன் சீயிங் அண்ட் ஒன்ஸ் அஸ் சூன் அஸ். என்ன கேட்டிருக்காங்க? டேஷ் ஹி சா த ஸ்னேக் ஹி ரேன் அவே. அஸ் சூன் அஸ், பாம்பை பார்த்தோன்னே இவன் ஓடி போயிட்டான்.
ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ண வேண்டியதான். கஷ்டமா இருக்கிறது சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் மட்டும்தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இது மட்டும் புக் பேக் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அடுத்தது ஷ்ரில்லி. ஷ்ரில்லி என்ன சொன்னோம்? வாய்ஸ், ஹை பிச்சடு. ஆன்டிசிபேட்டட்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோமா, ஏற்கனவே முன்கூடி நடக்கிறத ஒரு ஈகர்னஸோட பார்க்கறது. அப்போ 4C. கிராப்பிள் அப்போ வந்து ஃபைட். ஓகே. பேலினா வந்து டல் சொன்னேன், இங்க பிரைட் தான் இதுக்கான ஆன்டனிம்ஸ். ஸோ இந்த இடத்துல மாத்தி எழுதிக்காதீங்க. ஆன்டனிம்ஸ், சினோனிம்ஸ் மாத்தி எழுதிக்காதீங்க. அடுத்தது த ஸ்பாட் சைல்ட் ஆஃப் அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ். அஃப்ளூயன்ட்ல முன்னாடியே சொன்னோம், வெல்த்தி, ரிச், அதான் அதோட மீனிங். ஸோ ஆப்போசிட் வந்து புவர். கமோஷன்னா வந்து காம்னஸ். அடுத்து பர்க்லர்ஸோட ப்ளூரல் கேட்டிருக்காங்க. எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். பர்க்லர்ஸ். சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் ஆக்டிவ். ஆக்டிவ்க்கு என்ன வரும்? inactive வராது, நான் ஆக்டிவ் வராது, டீஆக்டிவேட். டி தான் ஆன்சர். டீஆக்டிவேட் தான் ஆன்சர். டிசன் மார்க் பண்ணிக்கிறாங்க, அது ஆப்ஷன் தப்பு. டீஆக்டிவேட். யூஎஃப்ஓட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. அன்டிஃபைன்ட் அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அடுத்து கம்ப்ளீட் த 10th ஒன். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் given below. ஸோ டூயிங் டேஷ் எவ்ரி டே இந்த மார்னிங். இதுவே நம்மளுக்கு ரிப்பீட் கொஸ்டின் தான். வார்ம் அப் த ஆன்சர். காம்பவுண்ட் வேர்ட் பண்ணணும். சி ஷோர், கடற்கரை. 12th ஒன். ஆல் டேஷ் ஒன் தி சன்ஸ். ஆல் அட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. எல்லாமே ஆல் அட் ஒன்ஸ், அட் த சடன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அப்ரோப்ரியேட் டென்ஸ். நசீரா டேஷ் அட்டெண்ட். இதுவுமே வந்து கொஸ்டின் வந்து மாத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல வேற நேம் பார்த்தோம், இங்க வேற நேம் பார்க்குறோம். ஏன்னா ஆன்சர் ஒன்னே தான். நசீரா அட்டென்ஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. இன்னும் அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. லாஸ்ட் லிங்கர்ஸ். இட் இஸ் ரெய்னிங், டேக் அன் அம்ப்ரலா டேஷ் யூ வில் கெட் ட்ரென்ச்ட். ஆர்எல்ஸ். ஆர் வராது. ஆர்எல்ஸ் நீ வந்து நினைச்சிருவ அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பேப்பர் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா போர்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இங்க கான்சோனன்ஸ் கனெக்ஷன். கான்சோனன்ஸ்னா வந்து கனெக்ஷன். ஷாப்பிங்னா வந்து ஹை பிச்டு வாய்ஸ். ஸ்வூப்டுனா மூவ்டு குவிக்லி. ஓகேங்களா? ஆன்டனிம்ஸ் பார்க்கலாமா? கிரம்பிள்னா அங்கங்க செதறி கிடக்குறதுனா கிரம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அட்டாச்சு. பூன்னா வந்து ஒரு பெனிஃபிட். அப்போ பூனுக்கு ஆப்போசிட் வந்து பெயின். ஸோ இது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிறது தான், பார்த்துக்கோங்க. அடுத்து ரேபிட்லினா ஃபாஸ்ட். அப்போ ஸ்லோ தான் இதுக்கான ஆன்டனம். அடுத்து டீருக்குன்னு அதே தான் சொன்னேன், டியர் தான் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து எஸ் வராது, இஎஸ் வராது, எதுவுமே வராது. டீர் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ட். டிஸ்ஒபீடியன்ட் தான் அதுக்கான ப்ரிஃபிக்ஸ், கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் வேர்ட். அடுத்து ஜிபிஎஸ்க்கான அப்ரிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க 9th கொஸ்டின்ல. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹேமல் டேஷ் த பிளாக் போர்ட் டர்ன்ட் டு பிளாக் போர்ட். ஓகேங்களா? அடுத்து ஃபேர்வெல் தான் இதுக்கான ஆப்ஷன். ஃபேர் பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேர்வெல் தான் இதுக்கான ஆப்ஷன். போலீஸ் வேர் டேஷ் ஹேண்ட் இன் அ கமெண்டலி ஷார்ட் டைம் அட் ஹேண்ட். 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஷீ சாங். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், போன வாரம் பாடினாங்க, அப்போ ஷீ சாங் தான் ஆன்சர். 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் ஹி வாஸ். இதுவே நம்மளுக்கு தான் தோ ஹி வாஸ் ஆனஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்ட். எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி இதில் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பீனீத்துக்கான மீனிங் என்னது? பிலோ. இண்டிஜினியஸ்னா நேச்சுரலி ஒரு இது ஆப்ஷன் வந்துச்சு, டொமஸ்டிக்கலியும் ஆப்ஷன் தான், நான் வச்சுக்கோங்க. பைஃபியூரிகேட்டட் நம்ம ஏற்கனவே பார்த்தது, டிவைடட் இன்டு 2. ஓகேங்களா? எக்ஸாஸ்ட்னா ரொம்ப டயர்ட் ஆகுது. அப்போ அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரும்? எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. ஃப்ரஸ்ட்ரேட்டிங்னா வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கிறது. ப்ளீசிங் இதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுதுதான். அடுத்து அப்ரிஷியேட்னா டிஸ்பைஸ். ஓகேங்களா? டீர் இது ரிப்பீட் ஆகுது பாருங்க. டீருக்கு டீர் தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்டுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோமா நம்ம? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அடுத்தது பார்க்கலாம். பிபிடி அப்ரிவேஷன் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி. ஸோ பிபிடிக்கு பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி. 10th ஒன். இட் ஹெல்ப்ஸ் டு டேஷ் த கேலரிஸ், பர்ன் ஆஃப் த கேலரிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன். பேர் த
போர்டிங்க்கு என்ன வரும்? போர்டிங் பாஸ். நம்ம அந்த ஏர்போர்ட்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல, போர்டிங் பாஸ். Fill in the blanks with the most appropriate prepositions. The fox jumped into the well. வெல்லுக்குள்ள குதிச்சிருச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் ஐ வர் மில்லியனர், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் வருது நம்மளுக்கு. ஸோ ஐ வுட் ஹெல்ப் த நீடி. இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் தான். 14th கொஸ்டின். தோ ஹி வாஸ் ஆனஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக தான் வருது. அவங்களுக்கு கேட்கறதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் இந்த 1 மார்க்ஸ் வந்து நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிளான்டேலி நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தது தான். சேட்லி, பைஃபியூரிகேட்டட்னா டிவைடட், இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தது. ரஸ்டிக்னா நான் சொன்ன டிபிக்கல் கண்ட்ரி சைடு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆண்டனம்ஸ். ப்ரீனிங்னா வந்து கிளீனிங்னு ஒரு இதில் சொன்னா, இப்போ அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டர்ட்டிங். க்ரம்பிள்னா வந்து அட்டாச்சு. அடுத்தது இன்க்ளூஷன்னா வந்து எக்ஸ்க்ளூஷன். ஸோ எக்ஸ்க்ளூஷன் இங்கே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்க்ளூஷனுக்கு பதிலாக வேற ரிலேட்டடாக என்ன இருக்கு? செப்பரேஷன். ஓகேங்களா? அடுத்து அக்சசரிக்கான ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, அக்சசரிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸோ 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட், இது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. ஜிபிஎஸ் நம்மளுக்கு ரிப்பீட் தான் இருக்குது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். மிஸ்டர் ஹேமல் டர்ன் டு த பிளாக் போர்டு, இது நம்மளுக்கு ரிப்பீட்டட் தான். அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க, சைட் வே. ஓகே, த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் லா, லாவின் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த அப்ரோப்ரியேட் மீனிங் ஃபார் த கிவன் idioms. ஓவர் த மூன், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அடுத்தது தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ் டேஷ் தே வர் ஆல்வேஸ் சியர்ஃபுல். நெவர்தலஸ் வராது, வென்எவர் வராது, அதர்வைஸ் வராது, ஆல்தோ தான் அதுக்கான ஆன்சர். என்னதான் ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து எப்பவுமே சியர்ஃபுல்லாக தான் இருந்தாங்கன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா he even gnawed at the right pieces of eggshell, chewed something. இது எல்லாமே உங்களுக்கு புக் பேக்ல இருக்க கிளாசரிஸ் தான். ஸோ நல்ல புக் பேக்ல இருக்க கிளாசரிஸ் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சினோனிம்ஸ் ஈஸியாக படுத்தலாம். ஸோ சினோனிம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே, ஒரு வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சாலே அதுக்கான ஆப்போசிட் வேர்டு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். கரெக்ட் தானே? ஸோ நெக்ஸ்ட் இண்டிஜினஸ்ல நேச்சுரலி இது ரிப்பீட் ஆகுது. கிரம்பிள்னா வந்து ப்ரோக்கன், இது நம்மளுக்கு ரிப்பீட் ஆனது தான். ஃப்ரெயில் மேன், சேடுன்னு பார்த்தோங்க, இங்கே ஸ்ட்ராங். ஓகேங்களா? வீக்னு பார்த்தோம், நம்ம இங்கே ஸ்ட்ராங். அடுத்து கவுண்ட் ஃபேஸ், அப்போ ஹெல்த்தி தான் அதுக்கான ஆன்சர். கிரஃபினா வந்து சேட்லி, அதுக்கு வந்து ஹாப்பிலி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரேடியஸ்க்கு ரேடி ஐ, இதுவும் நம்ம ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிட்ரேட், இல்லிட்ரேட், இல் தான் ஆன்சர். இம் வராது, டிஸ் வராது, மிஸ் வராது, இல்லிட்ரேட். ஓகேங்களா? அடுத்து ஜிபிஎஸ் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா there will be dash next week in the office. So there will be a get along with. ஓகேங்களா? get along with இதுக்கான ஆன்சர் வரும். அடுத்தது choose the suitable option to pair with the word rainfall. ஸோ இங்கே ரெயின்ஃபாலுக்கு பதில் ட்ராப் இருந்துச்சுன்னா ரெயின் ட்ராப்ஸ். ஓகேங்களா? 12th ஒன் பார்த்தீங்கன்னா there was a pin drop silence dash the room. இந்த ரூம் தான் ஆன்சர். அந்த ரூம்ல பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராகவன் ஆல்வேஸ் டேஷ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். ஸோ ராகவன் ஆல்வேஸ் கோஸ் ஃபார் அ வாக். ஓகேங்களா? 14th கொஸ்டின் பாருங்க, டேஷ் இஸ் 90 years old, ஹி இஸ் இன் த பிங்க் ஆஃப் த ஹெல்த். ஸோ பிங்க் ஆஃப் ஹெல்த்னா அவர் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ தோ என்னதான் அவருக்கு 90 years ஆனாலும் அவர் வந்து நல்லா இருக்காரு, ஸோ அவர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இதுக்கு வந்து தோ தான் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிராமர் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணலாம், ஸோ ரீஅரேஞ்ச் எப்படி பண்ணலாம், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரிங்கிறத பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து இந்த பிடிஎஃப், இந்த மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சனன்ஸ், அக்ரிமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாட், ஷூட். நாங்கள் வந்து மேலே கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொடுத்துருந்தாங்க, ஷூட் சம்திங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ இதுக்கு வந்து என்ன வரும், இங்க வந்து வெறும் ஷூட் மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ஷூட் தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கிராங்கிக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச் தான் ஆப்ஷன் வரும், இங்க தப்பா மார்க் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பூம், நான் சொன்னேன்னா
ஒரு இதில் பூன்னா வந்து பெனிஃபிட். ஸோ இந்த இடத்துல பெயின்னா வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி. அப்போ ஆண்டனம்ஸில் வந்து பூனுக்கு வந்து பெயின். சப்போஸ் இந்த போன் வந்து உங்களுக்கு சினோனிம்ஸில் கேட்டால் பெனிஃபிட்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ரேப்பிட்லி இது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுறதா, ஸ்லோலி. அடுத்தது செலெக்ஷன் என்னது, ஒரு இது செலக்ட் பண்றது. அப்போ ரிஜெக்ஷன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லோஃப். எஃப் வந்துச்சுன்னா எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஇஎஸ், அப்போ லோவ்ஸ்னா வந்து பிரெட்டோட பீசஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது அப்பியரன்ஸ். கரெக்டுங்களா? அப்பியரன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அப்ரிவேஷன் ஆஃப் ஐஐடி. ஐஐடி நம்ம முன்னாடியே பார்த்தது தான், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா த sailors soon dash food and water ran out of. டக்குன்னு உங்களுக்கு வச்சிருந்த ஃபுட்டும் வாட்டரும் முடிச்சுட்டே போகுது அப்படிங்கிறத ran out of. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த சைல்டு ஹிட் அண்டர் த ஸ்டேர்ஸ். ஓகே. அடுத்தது 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் ஹி ஹேட் இன்ஃபார்ம் ஹர் she would have waited for him. இவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தானா she would have waited, அப்போ had informed. லாஸ்ட் கொஸ்டின், choose the most appropriate linkers from the given 4 alternatives. My uncle entered my house when I was doing my homework. நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட அங்கிள் வந்து உள்ள ஹவுஸ்க்கு வந்தாரு அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு முடிஞ்சு. ஸோ 14 கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இதுல இருந்து மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் ஒன் தான் வருது. நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன். இதோட ஆன்சர்ஸ் மார்க் பண்ணாத பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனலில். அதே மாதிரி ஆன்சர்ஸ் மார்க் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஆன்சர்ஸ் மார்க் பண்ணாத பிடிஎஃப் வச்சு உங்களால் எவ்வளோ 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியுது, எவ்வளோ இது கரெக்டாக இருக்கீங்க, எவ்வளோ இது கரெக்ட் பண்ணிட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே 1 மார்க்ஸில் ஈஸியாக 14 out of 14 வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிராமர் எப்படி பண்ணலாம், 2 மார்க்ஸோட கிராமர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் திஸ். தேங்க்யூ.